ஹாய் அல்ல கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டிஎன் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோன்னா ஃபால் கைஸ். இங்கே ஒரு மல்டி பிளேயர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக இருக்கும். ஓகே, அங்கே ப்ளே பண்ணலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த அவுட்ஃபிட் தான். இப்படி காலையே தரையில் படல பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவுட்ஃபிட் வச்சுருக்கேன். வேறு அவுட்ஃபிட் அந்தளவுக்கு எதுவும் நல்லா இல்லை. ஐ மீன் எங்கிட்ட இல்லை, நல்லா இல்லை சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, எங்கிட்ட இல்லை. பாருங்க எவ்வளோ காயின் கேட்குறான்னு. எங்கிட்ட 300 காயின் தான் இருக்குது, அந்த வானவில் கலர் காயின் பார்த்தீங்களா, அந்த காயின் தான் இருக்குது. இப்போ எங்கிட்ட 16,319 காயின்ஸ் சம்திங் என்கிட்ட இப்போ இருக்குது. ப்ளூ காயின் அதை வச்சு அவுட்ஃபிட் வாங்கலாம். பார்த்தீங்களா, 18,000 காயின்ஸ் வேணும் சம்திங். இப்போ எங்கிட்ட அவ்வளோ காயின் எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை வச்சே ப்ளே பண்ணலாம். இது வேறு காஸ்டியூம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. அப்பர்லேயே எதுவும் இல்லை. ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது, ஸ்ப்ரிங் ரோல் ஆம்லேட். மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் மாட்டிக்கண்டா. எதுவும் இல்லை. இருங்க இருங்க. ஓகே ஓகே, நம்ம இதுலேயே ஆடலாம். நம்ம அடுத்த மேட்ச் அப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணலாம் கைஸ். ஓகே ஓகே, மேப்பு ஃபோட்டோஸ் ஷார்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் வீடியோ போகிறேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுறதுக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியாதனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, 31 பிளேயர்ஸ் இருக்காங்க. 32 பிளேயர்ஸ்க்கு ஒரு பிளேயர் தான் கம்மியாக இருக்காங்க. இதில் பப்ஜி இதில் வரவங்க மேலே பாட்டு வராதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வாட்ஸ் ஓகே, டிஸ்ஸிங் ஹைட்ஸ். ஹைட்ஸ் என்ன பண்ணணும்? ஹவு டு பிளே, நேவிகேட் த ஆப்ஸ்டாக்ல்ஸ் அண்ட் டு த ஃபினிஷ் லைன். ஓகே, முடிஞ்சாக்க ஃபர்ஸ்ட்டாக போகணும், அதான் சொல்கிறான் அவன். அது எனக்கே தெரியும்டா, வித்தியாசமாக சொல்லுவேன்னு பார்த்தா அதையே திரும்ப சொல்கிறான். ஓகே, நம்ம எங்கே நிற்கலான்னு பார்க்கலாம் இருங்க. என்னடா எனக்கு காணோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஓடுறேன் பாருங்க, குதிக்கிறேன் பாருங்க. எப்படி விடுங்கடா விடுங்கடா, அப்படி இப்படி பிடிக்கிறானுங்க ப்ரோ. லவுடே கபால்ஸ் பிடிக்காதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. தானும் போகிறத தள்ளியும் படுக்க மாட்டான் இது சொல்கிறான். நிம்மதியாக போகலாம், கூட்டத்திலே போக வேண்டாம். போய் தா, போ 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 போ. அந்த கோல்ஸ்ல இருந்து பால்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடிடலாம். எப்படினால அப்பவே அப்படி ஜித்து. சரியா, நீ பால் விடுறதுலாம் நான் ஓடிடுவேன். நமக்கு முன்னாடியே எவ்வளவு பேர் போறானுங்க பாருங்களேன். பின்னாடி நம்மள ட்ரெஸ் போட்டுருக்கலாம் பாருங்க. பார்த்தவன் ஏன் சரி போறாங்க போய் தெரிஞ்சிருக்கு எனக்கு. நல்லா வேலை ப்ரோ, நேரத்துக்கு கீழே விழுந்திருப்போம். பள்ளத்தாக்கா இல்ல, 22 பேர் குவாலிஃபை ஆகணும். நீ யாருமே குவாலிஃபை ஆகல. முன்னாடி ஒரு கிரீடத்தை போட்டு ஓடிட்டு இருக்கிறான். சால போயிட்டானுங்க ப்ரோ, கும்பலா போறானுங்க. நீ பால்லாம் முடிச்சுறானுங்க ப்ரோ. இப்படி தூக்கிச்சுனா பாத்தீங்களா பால, கடைசியில குவாலிஃபை ஆயிட்டோம் ப்ரோ. நம்ம காஸ்டியூம் வச்சிருக்கான் பாருங்க, அதே காஸ்டியூம். எப்படி போறான் பாருங்க, ஏர்லயே வெளியே ப்ரோ. பாவம் ப்ரோ, ஜம்ப் பண்ணியே வெளியே விட்டு அவன் பாருங்க கோர்ட்டு பக்கத்துல வெளியே போயிருக்கான் பினிஷ் ட்ராக்ல. ஓகே, 22 பேர் குவாலிஃபை ஆயிருக்கும். 32 பேத்துல 31 பேத்துல 31 பேத்துல 10 பேர்த்த அடிச்சு செவனிலே அடிச்சு துரத்திட்டாங்க. செவன்லயே இந்த மியூசிக் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கேக்குதான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு இந்த மியூசிக், இந்த கேமோட மியூசிக். ஓகே, இது ட்ரையல் டேக். ஆஹா, எப்படி ஆடணும்னே பார்க்கலையே. ஓ ப்ரோ, பின்னாடி வால் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்து வேலையும் வால் இருக்கு பாருங்க. இதை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமா இருக்கும்போது இந்த கேம் நான் ப்ளே பண்ணுவேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அப்படி நடக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் தருவான், நானும் அவனும் ஆடுவோம். இந்த கேம் உங்களுக்கு பிசி அண்ட் கன்சோல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், பட் ஜாலியா இருக்கும். ஓகே, நம்ம டைல்ஸ் இல்லை, டைல்ஸ் இருக்கவும் நம்ம டைல்ஸ் கொடுக்கணும். பிடிக்காச்சு பாருங்க. நீ நான் பக்கத்துலேயே போக மாட்டேன், யார் பக்கத்தையும் நான் போக மாட்டேன். என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே, வகுந்து விடுவேன். என்னிடம் வராதீர்கள் ப்ளீஸ் 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 ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. புடிச்சிட்டான் ப்ரோ. எப்படி ப்ரோ எங்கிட்ட ஏன்டா பிடிக்கிறீங்க? வாழை புடிச்சிட்டான் ப்ரோ. அவன் பார்க்கல. எங்கட காணும் கேரக்டரே காணும் ப்ரோ. கேரக்டரே காணும். ஓட்டுறான் நிக்காம ஓட்டு ஓட்டு போன் படி. அவ்வளவுதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ.
எப்படியா எப்படியா? ஏய் புடிச்சாச்சு ப்ரோ. இனி பக்கத்துலயோ போக கூடாது, யாரு பக்கத்துலயோ. நாங்க போய் ஹோல்ஸ்ல எங்கேயா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சு நிற்போம், வரைஞ்சிக்கலாம். யாருமே பார்க்காதடி, அப்படியே அமைதியா சாந்த சல்வேடிக்கா ஓடுன புடிச்சான். எப்படி மாறிட்டு இருக்கா பாருங்க. தினம் வராஜிரிகள் மக்களே. எங்கட வரான் ப்ரோ? நல்லா வேலை ப்ரோ, நான் கவனிக்கவே இல்லை. பாத்துட்டான் லவுடே கபால் பாத்துட்டான். 10 செகண்ட் இருக்கு, 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணா வின் பண்ணிடலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். எங்கிட்ட என்ன வராத ப்ளீஸ். வராதீங்க ப்ளீஸ் ப்ரோ நோ. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ஓ சாமி, வச்சிருப்பானுங்க ப்ரோ. நேரத்துக்கு கதை கந்தால இருக்கும். கீழே அந்த ட்ரெஸ் பாத்தீங்களா, அந்த கோல்டன் கலர்ல. அப்புறம் ஸ்கின்ஸ், இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், பப்ஜில பிளே பண்ற மாதிரி. அவனு வீடியோ 1.5 இயர்ஸா ஏன் போடுறேன்னா, கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ்னால போட ட்ரை பண்ணல. ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை, நம்ம கொழுப்பு தான், நம்மளோட குஞ்சு கொழுப்புனாலதான் அவங்க போடல. அப்படியே நம்ம சுத்த ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே போடாம விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸா நான் வீடியோ போடுறேன். என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய மேப்பா இருக்கு? ஆண்டவா, இந்த குழந்தைய இப்படி அலங்காம குலுங்காம ஃபர்ஸ்டா கொண்டு சேர்த்திருப்பான். செகண்ட் ஃபேன் அடிக்குது, ஃபேன் கத்தடிக்குது. நோ 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 ப்ரோ, ப்ரோ சி. வச்சுக்க, வாங்கிக்க. என்னால முடிஞ்சது ப்ரோ. இது ஒரு தொல்லையான ஆகும் ப்ரோ. இது அஜக்கே. ஐயோ தப்பு பண்ணிருக்கலாம் ப்ரோ. நான் எதிர்பார்த்தேன் அப்படியே ஒரே நம்பளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். முதலே பண்ணிருக்கோம். கதவை திறங்கடா. கதவை திறங்க ப்ரோ. என்ன ப்ரோ கதவு இந்த சைடு இருக்கா? என்னடா இது? கீழே போயிடலாம் ப்ரோ சாமி. ட்ரிக் ஒன்று இருக்கு, இங்க ட்ரிக் காமிக்கிறேன் பாருங்க. யாரா நீ ஷாலா? உங்களால சொல்லடா எனக்கு. போயிட்டானுங்க ப்ரோ. ட்ரிக் நக்கிட்டு போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. அவ்வளவுதான். எப்படி குவாலிஃபை ஆன பாத்தீங்களா? ஏர்லயே குவாலிஃபை ஆயிட்டேன். இன்னி வெளியே போலையா? என் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் வச்சிருந்தவன் வேற நினைக்கிறேன். அவன் தானா? அவன் வீடெல்லாம் வைக்கலையே. வந்துட்டான் ப்ரோ. பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்துட்டான் பாருங்க, ஒரே டெப்பல. என்ன ப்ரோ ட்ரெஸ் இது? மண்டேல சாக்லேட் இதை கொத்துற மாதிரி ப்ரோ. வெளியே ப்ரோ, ஏர்லயே. இந்த கேமோட ஃபன்னே தான் ப்ரோ. ஏர்ல கால் ஜம்ப் பண்ணும்போது ஏர்ல அடி வெளியே துரத்தி விட்டுருவாடு. டைம் முடிச்சுடா. ஓகே, நெக்ஸ்ட் மேப் லோட் ஆகுது. ஃபைனல் ரவுண்டு ப்ரோ. இது ஃபைனல் ரவுண்ட். ஹவ் டு பிளே மேப்: dodge, dive, survive against the final boss. Dodge the attacks as long as you can. ஓகே, அது அட்டாக் பண்றது தப்பிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங் ஸ்லோவா வரும்னு நினைக்கிறேன். போக போக ஃபாஸ்டா அதோட அது போடுற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபாஸ்டா வரும்னு நினைக்கிறேன். அது தப்பிச்சு ட்ரை பண்ணுவோம். இந்த கேம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சதே இல்லை ப்ரோ. என்ன சொல்றதுன்னா, இந்த கோப்பையை வின் பண்ணதே இல்லை. பாத்தீங்களா? வீசுறானுங்க பாருங்க. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஃபாஸ்டா வர மாதிரி தான் இருக்கு. ப்ரோ ஒரு வாட்டி அடி வாங்க கீழே படுத்துறது ப்ரோ. என்ன ப்ரோ கீழே ஆசிட்டா? துரத்திட்டாங்க ப்ரோ. சரிங்க, ஆப்ரேட் பிளேஸ் விளாடுறத பார்க்கலாம். இந்த அமாங்கஸ் இருந்தா பாருங்க. அமாங்கஸ் இருக்கான் பாருங்க. அமாங்கஸ் மட்டும் ஆம்லேட்டை போட்டு விட்டுருக்கானுங்க.
அவனை பார்க்கல, வேற யாரையும் பார்த்து முடியும். நான் இங்க ஓடுறான் பாருங்க, எப்படி ஓடுறான் பாருங்க. சரி நான் பார்க்கவே இல்லை ப்ரோ அந்த பச்சை கலர் லைன் வந்தது கீழே. ஸோ மேலே அந்த ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அடி விழுந்துரும் அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். இந்த லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ரோ. ஆப் நல்லா தான் இருக்கு. நம்ம பைத்தியக்காரங்க விளாண்டுருக்கோம். லைக் போட்டுருவோம் ஆப்க்கு. ஓகே ஓகே. என்ன ப்ரோ யாருமே வெளியே போக மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் தான் ஃபர்ஸ்டா வெளியே போனோம்னா அவ்வளோ மட்டமாக ப்ரோ நான் கேம் பிளே பண்ணேன். அடே அட அட பாடுறா செமையா ஆடுறான் ப்ரோ. இந்த அமாங்க சுவிட்ச் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி ஆடுறான்னு. செம ஃபாஸ்டா ஆடுறான் ப்ரோ. இதுலயே கிடப்பான் ப்ரோ 24 hours. பயங்கரமா ஆடுறான் ப்ரோ. ப்ரோ பிளேயரா இருப்பானோ. செமையா ஆடுறான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அவனையும் அடிச்சானுங்க. நம்மளோட சாபத்துல அப்படி எடுத்துட்டான் ப்ரோ. யார் ஜெயிச்சா? என்ன ப்ரோ ஸ்கின் இது? நானும் இந்த மாதிரி அனிமேஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், முடிய மாட்டேங்குது ப்ரோ. ஓகே ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான். நானே ஒரு பாட்டு தான் அந்த கேம்ல. ஓகே அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். ஆமா வெளியே வரப்படி நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டேன். போய் அவுட்ஃபிட் மாத்திட்டு அடுத்த கேம் போகலாம். திஸ் டைம் சேஞ்ச் தி அவுட்ஃபிட்ஸ். ஒரு அவுட்ஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. காஸ்டியூம்ஸ் போயிட்டு இங்க இருக்கு. நான் இங்க இருக்க வருங்க. இந்த அவுட்ஃபிட் இருக்கு. லோக்கல் அவுட்ஃபிட் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியே வரும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இது நல்லா இருக்குல்ல. இது குட். இது பரவாயில்ல நல்லா இருக்கு. பட் அதுதான் நல்லா இருந்துச்சு. கால் கொஞ்சம் ஏர்லயே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே லைட்டா நீந்தி போயிட்டு இருந்தேன். இதுல பிளே பண்ணுவோம். இட்ஸ் குட். நாக் அவுட் மேப். இதுல ஒரு 4 மேப்போ 5 மேப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாக் அவுட் மேப் தான் போட்டிருக்கேன். ஐ மீன் சோலோ கேம் தான் ஆட முடியும். நீங்க டியோவும் பிளே பண்ணலாம், இல்லாட்டி ஸ்குவாடாவும் பிளே பண்ணலாம். டியோ பிளே பண்ணாலும் நீங்க வெளியே போயிட்டா கூட உங்க டீம்மேட் உங்களுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்தா நீங்க அடுத்த ரவுண்டு போகலாம். ஸ்குவாடுக்கும் அதே மாதிரி தான். ஸ்குவாட் இருக்கான்னு டியோ விளாண்டு பிளே பண்ணி பார்த்துருக்கேன். நானே ஃப்ரெண்டு மட்டும் தான் ஆடும்போது டியோ பிளே பண்ணுவோம். சப்போஸ் நான் இல்லை அவனும் வெளியே போயிட்டானா, நான் வெளியே போயிட்டா கூட அவன் ஜெயிச்சிட்டானா நான் வந்துடுவேன். ஐ மீன் அவன் அதுக்கு குயிக்காக தான் ஃபர்ஸ்டா போனவன். டாப் 5 போயிட்டானா பிரச்சனை இல்லை. ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டானா நான் கொஞ்சம் தப்பிச்சிருவேன். நானே ஆளடா பேசிட்டு அப்படியே கோட்டை விட்டேன் ப்ரோ. என்னடா இவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டீங்க எல்லாரும். அப்புறம் இவ்வளோ ஃபாஸ்டா போறாங்க எல்லாரும். ப்ரோ 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 அப்பா தெரிஞ்சு இந்த மேப் கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். நம்ம தான் கடைசியாக போக நினைக்கிறேன். கரெக்டாக ஓடி இருக்கணும். ப்ரோ ரொம்ப கீழே இறங்குது. ஜம்ப் பண்ணிருங்க மேலே. முன்னாடி வச்சுங்க எத்தனை பேர் போறானுங்க வருங்க. நமக்கு முன்னாடி 10 பேருக்கு மேலே போறானுங்க. ப்ளீஸ் அடே நோ 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 ப்ரோ 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 என்ன ப்ரோ இது? மேப் எரிச்சலா இருக்கு. டே நோடா தம்பி ஆனாண்டா ஜெயிக்க நீ மேப் கூடாது. டே ப்ரோ 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 தகவல் சரி. இந்த மாதிரி இந்த கேப் மாதிரி தரம் பண்ணுவானு தெரியும் எனக்கு. எல்லாரும் பீச்சுக்கு ப்ரோ எல்லாம் போயிட்டானுங்க ப்ரோ. நான் தான் ப்ரோ கடைசியாக சுற்றிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே போயிடும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்சு அப்படியே தோணுது. அதாவது சென்டராகவே குச்சலாம் நினைச்சா குச்சிருந்தா வெளியே போயிரு. இந்த இடத்த மேடு படுத்துங்கடா. எப்படா போவீங்க லவ்டேஸ்? இடத்த மேடு பண்ணாம மேடு படுத்துங்கடா. டே உங்களால நானும் சாவறேன்டா. டே யாருமே உள்ள போக முடியாதுடா. இடத்த மேடாக்கலனா இடத்த மேடாக்குங்கடா. இருக்குடா கைஸ் மேல வந்து இல்லைங்க. மேல வாங்கடா லவ்டே. யாராலையும் போக முடியல ப்ரோ. அவனும் போயிட்டு இருக்கானுங்க ப்ரோ. சரி எப்படி போறான்னு தெரியல லவ்டேஸ். மேல போயிரு ப்ளீஸ். நோ ப்ரோ. என்ன ப்ரோ இந்த மேப் ரொம்ப எரிச்சலா இருக்கு. எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. அவனுக்கு எல்லாம் ஈஸியா போறானுங்களா?
ப்ரோ வெளியே ப்ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட உள்ள போக முடியல, நாளைக்கு கேவலமா இருக்கு ப்ரோ. சீரியஸ்லி எல்லாரும் உள்ள போயிட்டானுங்க ப்ரோ. டேய் டேய் டேய், நல்ல வேலை நல்ல வேலை நல்ல வேலை வெளியே. ப்ரோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படியே ஆடுது ப்ரோ. ஃபர்ஸ்டே கரெக்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ இது எனக்கு. ப்ரோ அது ஜெயிச்ச மூமெண்டத்திலேயே நான் என்ன மேப்னே பார்க்க மாட்டேன் ப்ரோ. என்ன பண்ண புரியல. நீ தட் என்ன பண்ணும், என்ன ப்ரோ பண்ணும் இந்த இடத்துல புரியல. ஸ்டே இது ஜோனா கிராப் என்ன பண்ணும் புரியல எனக்கு. என்ன பண்ணும் என்ன பண்ணுனே புரியல எனக்கு இது ப்ரோ. அந்த ப்ளூ அந்த கோல்டன் கலருக்குள்ள நிக்கணும் போல. பாத்தீங்களா நான் 1% எடுத்துக்கிட்ட பாருங்க. வெளியே வா. இல்ல இல்ல புரிஞ்சுது புரிஞ்சுது. அப்படியே நிக்கணும் நாளே போதுமா. ப்ரோ நோ ப்ரோ. அடுத்து நான் பார்த்துட்டேன். அங்க இல்லைங்க அங்க இல்லைங்க அங்க இல்லைங்க அங்க நிக்கிறேன். அங்க இல்லைங்க ப்ரோ அங்க இல்லைங்க ப்ரோ. ப்ரோ இல்லைங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க குதிக்கிறீங்க எங்கூட சேர்ந்து. ரொம்ப டென்ஷனா இருக்கு ப்ரோ இந்த மேப். அதான அதுக்கான இங்க வந்தேன் டேய். அது ஏன் பிளேஸ்ரா டே எப்பா டே. இந்த மாதிரி கிளைம் பண்ணி போயிடலாம் ப்ரோ. அதான் பெஸ்ட் நமக்கு. ஓகே வெயிட் பண்ணுங்க. பிடிச்சிடலாம் அடுத்த பிடிப்போம். இது பிடிக்க கூட முடியல ப்ரோ என்னால. ப்ரோ ஏங்க பூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க ஏங்க அடே 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 90 ப்ரோ ப்ரோ ஒரு ஏச்சி ப்ரோ. இல்லடா ப்ளீஸ் டே. என் தப்பு தான்டா என் தப்பு தான் என் தப்பு தான் என் தப்பு தான். கடல் நீரும் உப்பு தான் கண்ணீரும் உப்பு தான். இந்த மேப் வந்ததே என் தப்பு தான்ங்கிற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ மேப் இது. ஓகே ஒரு ஈஸியான மேப் கொடுங்க தயவு செஞ்சு. இந்த ஏத்தி இறங்குற மேப் கொடுக்காதீங்க, எரிச்சலா இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ கான்செப்ட் நான் மார்வல் ரைவல்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன். அது போட ட்ரை பண்றேன். ஐ மீன் ரெக்கார்டு பண்ணியாச்சு. எங்க போட ட்ரை பண்றேன் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிட்டு அதை ஒன்லி இது ஃபர்ஸ்டா வரும் இல்லை அது ஃபர்ஸ்டா வரும், ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். பார்த்து போட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஜாம் ஆகுது எனக்கு. ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதான் உண்மை. பாட்டு ஏதாவது என்ன பண்ணனே தெரில. என்ன அது கவனிக்கவே இல்லை நான். ஓ இது அடிக்கணுமா, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எங்க போய் பாக்ஸ உடைக்கணும். உடைக்க முடியல ப்ரோ. ப்ரோ என்ன அடிக்காதீங்க ப்ரோ ப்ளீஸ்டா. ஆப்டாச்சு நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. அப்போ பொருள் தந்துடுறேன். விடுங்கடா ப்ளீஸ்டா என்ன விடுங்கடா. பிடிங்க புடி புடி ஏடு பிடிச்சிட்டேன் ப்ரோ. 3 5 இருக்கேன் கிட்ட. உடைக்க முடியல ப்ரோ. என்னாச்சு உடைக்க முடியலையா. குவாலிஃபையா என்னாச்சு புரியல. உடச்சிட்டான் நினைக்கிறேன். பட் இது மேப் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. லைக் பண்ணுவோம் ஏன்னா அந்த மேப் நம்மளை ஈஸியாக ஜெயிக்க வச்சுட்டான். நம்ம கோலித்திக்கு ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல ப்ரோ. தோத்து தான் போனோம். ஃபைனல் ரவுண்டு
ஹவு டு ப்ளே ஜம்ப் த ஸ்பின்னிங் பீம் அண்டு அவாய்ட் அதுடா அதுக்குள்ளே போயிடுச்சு ப்ரோ. காற்று வேறு அடிக்குது ப்ரோ. அதுவும் சுற்றும் நடுவால கீழே சுற்றும். அது ரெண்டும் ஒட்டுக்கா வரும்போது மட்டும் ஜம்ப் பண்ணவே முடியாது. இல்லை ஃபேன் காற்று அடிக்குது. பேர் சொல்லிதான் நான் வெளியே போயிடுவேன். இறக்கி என் மேலே ஆனஸ்டா நம்பிக்கை இருக்கு. நான் இதெல்லாம் ஜெயிக்கவே மாட்டேன். உடையுது ப்ரோ. ஆஃப் டெக்ஸ் வேற பாருங்களேன், கீழே உடையுது ட்ராக் வேற. ப்ரோ காத்தடிக்கிறீங்க. உடையுது வருங்க. ஒருத்த வெளியே போயிட்டான் ரைட்ல. ஓ சே ப்ரோ சி. நான் எதிர்பார்க்கல ப்ரோ. ஓ ஃபேன் சுத்துது ப்ரோ. ஃபேன் ஒரு இடத்துல நிக்கல. ஈஸியா ஜெயிச்சிட்டானுங்க ப்ரோ. நான் ஃபேன் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னு நினைச்சிட்டேன். அனிமேஷன்ஸ் நல்லா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு பாக்கறதுக்கு. ரெண்டு வாட்டி ஃபைனல் ரவுண்ட் தோத்துட்டேன் ப்ரோ. நான் ஃபேன் பின்னாடி சுத்துதுன்னு நினைக்கல. அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது அப்படியே ஒரே இடத்துல. ஃபேன் ஸ்டேபிளா இல்லை. ஓகே கைஸ், இப்போயே வீடியோ லெங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோடய கட் பண்ணிவிட்டு நான் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ வந்து பார்க்குறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த நல்ல ஆசமான வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய், see you soon கைஸ்.